வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை ஐ கேன் யூ கேன் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பர்சனல் கேர், எசென்சியல், க்ரோசரி போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்புக்கான லிங்க்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணு. எல்லாருக்கும் வணக்கங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆரோக்கியமான உணவே முக்கியம். அந்த ஆரோக்கியமான உணவில் இன்றைக்கி வெள்ளரிக்காயை பற்றி நம்ம பார்க்கலாங்க. வெள்ளரிக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சதை நிறைய விஷயங்களை நம்ம நிறைய காரியங்களுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுத்துவோம். நிறைய மருத்துவ குணம் வந்து வெள்ளரிக்காயில் இருக்குது. அப்படி என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காய்கறிங்க. இந்த வெள்ளரிக்காய் வந்து கோடை காலத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கிற நீர்ச்சத்து குறையாமல் வெள்ளரிக்காய் வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை, சரும ஆரோக்கியத்துக்கும் வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க. இந்த வெள்ளரிக்காய் குறித்து நிறைய மருத்துவர்கள் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன நன்மைகள்ங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது நிறைய ஆயுர்வேதத்துலேயும் இந்த வெள்ளரிக்காயை வந்து ஆயுர்வேத மருந்துகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த வெள்ளரிக்காய் வந்து ஒரு காய்கறி கூட. இந்த வெள்ளரிக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, மேங்கனீஸு, காப்பர் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த வெள்ளரிக்காயில் இருக்குங்க. வெள்ளரிக்காயில் இனி என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆரோக்கியமான நன்மைகள் நிறைய இருக்குது. இதில் இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை இந்த வெள்ளரிக்காய் வந்து நிறையவே குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க. உடலில் இருந்து நச்சுத்தன்மை வெளியேற்றுகிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. கண்களை பராமரிக்கிறது, இரத்தத்தை சுத்தம் செய்கிறது மற்றும் புற்றுநோய் சிகிச்சைக்கு போன்ற பலவிதமான நன்மைகள் வந்து வெள்ளரிக்காயில் காணப்படுதுங்க. மற்றுமா தொப்பை குறையிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த வெள்ளரிக்காயோட நீரை வந்து நம்ம குடிக்கிறது மூலமாக நம்ம வந்து தொப்பை குறையிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. வெள்ளரிக்காயில் இருக்கிற நார்ச்சத்து வந்து மலச்சிக்கலை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. வெள்ளரிக்காயில் மெக்னீசியம், நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்றவை நிறைந்துள்ளது. இது இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க வந்து பயன்படுதுங்க. தமனியில் இருக்கிற இரத்த அழுத்தத்தை குறைச்சி நீரேற்றமாக வைத்திருக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏற்கனவே சொன்னோம்ல, நம்ம இதய நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு. அந்த இரத்த அழுத்தம் வந்து போய் அடைப்பு எதுவும் ஏற்படாமல் இது வந்து ரொம்பவே அதை சீராக வச்சு அந்த ரத்தம் அடைப்பு ஏற்படாமல் இது பாதுகாக்கு. அதே மாதிரி ஹை பிபி, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க. அது மாத்திரமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அழகு. அந்த வெள்ளரிக்காய் வந்து அழகுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குங்க. நம்ம சரும நோய்களுக்கு, இந்த சரும பிரச்சனைகளுக்கு வெள்ளரிக்காயை நம்ம பயன்படுத்தலாம். வெள்ளரிக்காயை மசிச்சு கூழாக்கி அதை ஃபேஸ் பேக் போட்டு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா சருமம் வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியாக காணப்படுங்க. முகம் மற்றும் கண்களில் காணப்படுற, கழுத்து பகுதியில் காணப்படுகிற கரும்புள்ளிகள் அதுகளுக்கெல்லாம் இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குங்க. அந்த வெள்ளரிக்காய் மசித்த விழுதை வந்து 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம தேய்ச்சிட்டு குளிர்ந்த நீரில் கழுவினோம் அப்படின்னா இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ரொம்பவே நமக்கு மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளரிக்காய் பயன்படுத்தும் போது அப்புறம் கரும்புள்ளிகள், சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்கள் அது எல்லாமே மாறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கங்க. இது கூட இந்த வெள்ளரிக்காய் வந்து கீரை, கேரட் போன்ற ஜூஸோடு சேர்ந்து இந்த வெள்ளரிக்காய் ஜூஸும் சேர்த்து சாப்பிட்டோன்னா நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம உடலில் ஏற்படுகிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு மருந்தாக, நல்ல குணப்படுத்தும் மருந்தாக இது அமைஞ்சிருக்குதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் வெள்ளரிக்காயில் அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் காஃபிக் அமிலம் அப்படின்னு இருக்குது. இது வந்து உடலின் தசை நார்கள், குருத்தெலும்பு, தசை நாண்கள் மற்றும் எலும்புகளை வந்து என்ன செய்யணும், இது வலுப்படுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த வெள்ளரிக்காய்ங்க.
இது இணைப்பு திசுக்களை உருவாக்குதுங்க. இது பலவீனமான எலும்புகளை வலுப்படுத்துறது. இது ரொம்பவே பயனுள்ளதாக காணப்படுதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது வாயில் உள்ள துர்நாற்றம் போய் நம்ம வாயில் இருக்க கெட்ட பாக்டீரியாஸ் வெளியேறுங்க. அந்த துர்நாற்றம் கெட்ட பாக்டீரியா வெளியேறிச்சுனாலே வாயில் இருக்க துர்நாற்றங்களும் போயிருங்க. அதேமாதிரி ஹோலிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே சிறந்த ஒரு உணவாக இருக்குதுங்க. இதை நம்மளோட அன்றாட உணவுகளில் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மிகுந்த பயனளிக்கிறதா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காய் வெயில் காலங்களில் நமக்கு ரொம்பவே பிரயோஜனம் உள்ள ஒரு நல்ல ஒரு உணவுங்க. வெள்ளரிக்காய் தாகத்தை தணிக்க உதவும். உடலில் இருக்கிற எரிச்சலை அது கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுங்க. வெள்ளரிக்காய் சாறு தொடர்ந்து எடுத்துக்கும்போது சிறுநீர் பாதையில் இருக்கிற எரிச்சல், சிறுநீரக கல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வெள்ளரிக்காய் நிறையவே நன்மை பயக்குங்க. தயிரில் இந்த வெள்ளரி விதைகளை எடுத்துக்கொள்கிறது மூலமாக சிறுநீர் குழாயில் இருக்கிற கல்லை கரைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குதுங்க. சிறுநீர் பாதையில் இருக்கிற நோய் தொற்றுகள், அப்புறம் சிறுநீரக கல் இருக்கிறவங்களுக்கு அரிசி சாதத்தோட வெள்ளரிக்காய் துண்டையும் சேர்த்து சாப்பிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு உண்டாகுங்க. அதிகமாக தாகம் எடுக்கும்போது வெள்ளரிக்காய் விதைகளை தாகத்தை போக்க உதவும். வெள்ளரி விதைகளின் தூள் தசைகளின் பொதுவான பலவீனத்தை போக்க 3-4 கிராம்களில் எடுக்கப்படுகிறதுங்க. தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வெள்ளரிக்காயை தலையின் மீது வச்சுட்டு தூங்குறது மூலமாக நல்ல தூக்கம் வர்றதுக்கு உதவியாக இருக்குதுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இது எளிதாக ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறதுனால நம்ம அதே சாப்பிட்டாலும் நமக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. இது எளிதில் ஜீரணமாயிரும், மென்மையான உணவாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை அதிகமாக சாப்பிட்றதுக்கு பிரயாசப்படுங்க. வெள்ளரிச்சாறு இரைப்பையில் இருக்கிற மற்றும் குடல் புண்கள், அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை நிறைய பிரச்சனைகளை இந்த மாதிரி பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வெள்ளரிக்காய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது போல் அநேக நன்மைகள் இந்த வெள்ளரிக்காயில் இருக்குங்க. எல்லா காய்கறிகளையும் எல்லா உணவுகள்லையும் அநேக நன்மைகள் இருக்குது. அதே சமயம் நம்ம எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு உணவுகளும் நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்கு ஏற்றதா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு மருத்துவரோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு இங்கே எடுத்துக்கொண்டால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். வெள்ளரிக்காய் செய்யக்கூடிய நன்மைகள் பலவிதமாக இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆரோக்கியமான உணவே ஆதாரம் அப்படிங்கிறதுல நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம். நலமுடன் வாழ்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.